எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேஷனல் டாபிக். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே, அதாவது 16th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூன் 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஸ்லோவேக்கியா. இந்தியாவில் ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அளிக்கும் இந்தியாவின் 2ஆம் கட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக சோதித்த நிறுவனம் எது? ஆன்சர் DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். LRLACM என்பது எந்த வகை ஏவுகணை? ஆன்சர் நீண்ட தூர நில தாக்குதல் குரூஸ் ஏவுகணை. இந்திய ராணுவம் தனது NEGEV இயந்திர துப்பாக்கிகளுக்காக எந்த அதிநவீன தொலைநோக்கி கருவியை தேர்வு செய்துள்ளது? ஆன்சர் மெப்ரோ X6. 100% எத்தனால் வாகனங்களில் வாகனத்தை எளிதாக ஸ்டார்ட் செய்வதற்காக எத்தனை சதவீத பெட்ரோல் மற்றும் பிற வேதியியல் சேர்மங்கள் கலக்கப்படும்? ஆன்சர் 3 to 5% வரைக்கும். அதுல எத்தனால் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 97 to 95% வரைக்கும் இருக்கும் 100% எத்தனால் வாகனங்கள்ல. இந்தியா மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு இடையே எத்தனை முக்கிய ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 11 ஒப்பந்தங்கள். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 6 to 8 வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இனிஷியலா லான்ச் பண்ணது 2022ல. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் யார்? ஆன்சர் நாயக் மீனாட்சி சுந்தரம் தான் கீர்த்தி சக்ரா வின் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டிலிருந்து. பெண்களுக்கு இலவச அரசு பேருந்து பயண வசதியை வழங்கும் கேரளாவின் திட்டம் எது? ஆன்சர் பிரியதர்ஷினி. ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தத்தில் எத்தனை அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் 14 அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 13ஆம் தேதி அனுசரிக்கிறோம். அப்புறம் எஸ்டர்டே லாஸ்ட் நம்ம 16th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருந்தப்போ பிளட் டோனர் டே மாத்தி சொல்லியிருப்பேன். ஜூன் 14 தான் பிளட் டோனர் டே, அதாவது இரத்த தான தினம். அடுத்து ஜூன் 17 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் நேஷனல். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் யார்? ஆன்சர் பாவெல் துரோவ். பாவெல் துரோவ் தான் டெலிகிராம் செயலியோடைய நிறுவனர். இப்போ எதுக்காக இவரை பத்தி பார்க்குறோம்னா, டெலிகிராம் செயலியை இப்போ பேன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ NDA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை நீட் எக்ஸாம் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் நடத்திட்டு வராங்க. நீட் எக்ஸாம்ல இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடத்திருப்பாங்க. மேலே அதுல பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த தேர்வை ரத்து பண்ணிட்டு ஜூன் 21 நடக்கும்னு சொல்லி மறுதேர்வு அறிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஜூன் 21 மறுதேர்வு நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் இந்த டெலிகிராம் செயலியானது பேன் பண்ணப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஜூன் 22 வரைக்கும் இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேன் ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த நீட் எக்ஸாமுக்கான அந்த தேர்வு பேப்பர் இருக்கு இல்லையா, எக்ஸாம் பேப்பர், அது போலியா ஃபேக் ஆட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பேப்பர் வச்சிருக்கோம், உண்மையான பேப்பர்னு சொல்லி நிறைய மாணவர்களை ஏமாத்துறாங்க அப்படின்னும், எக்ஸாம் பேப்பரே கசியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இப்போ இந்த டெலிகிராம் ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க ஜூன் 22 வரைக்கும். எதனால? நீட் எக்ஸாம்னால. யாரு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகமை ரெக்கமெண்ட் பண்ணதை அடுத்து தான் இந்த டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக முடக்கியிருக்காங்க கவர்மெண்ட். இந்தியாவில இந்த மாதிரி ஒரு பெரிய மெசேஜிங் ஆப்பை பேன் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த மாதிரி டெலிகிராமை தான் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். ஸோ டெலிகிராம் செயலியுடைய நிறுவனர் யார் அப்படின்னா பாவெல் துரோவ். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 2026ஆம் ஆண்டுக்கான உலக அமைதி குறியீடில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 127வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ சர்வதேச அமைதி குறியீடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு பீஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2026க்கு. ஸோ அதுல இந்தியா 127வது இடத்தை பிடிச்சிருக்கு. மொத்தமா 163 நாடுகளுக்கான பட்டியல் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல 127
7வது இடத்த நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாடு வந்து ஐஸ்லாந்து. ஸோ தொடர்ந்து 19வது ஆண்டாக ஐஸ்லாந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது 20வது பதிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம், அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ், அந்த நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 163 நாடுகள்ல ஒரு சில குறிகாட்டிகளை பயன்படுத்தி அமைதி குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23 குறிகாட்டிகளை பயன்படுத்தி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்தியா 127வது இடம் இந்த வருஷம், அதாவது 2026. போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 115வது இடத்துல இருந்துச்சு. ஸோ அப்போ அமைதி குறியீட்டில் நம்ம இப்போ பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். இதில் நம்ம வந்து 127வது இடத்துக்கு நம்ம பின்தங்கி வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 கண்ட்ரிஸ் என்ன, ரொம்ப அமைதியான முதல் 5 நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்லாந்து வந்து 19வது ஆண்டாக முதலிடத்துல இருக்கு. அதுக்கடுத்து நியூசிலாந்து இருக்கு, அடுத்து சுவிட்சர்லாந்து, ஸ்லோவேனியா, அப்புறம் அயர்லாந்து. இந்த 5 நாடுகள் தான் வந்து அமைதி குறியீட்டுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுல வந்து எந்த நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நம்ம இந்தியாவோட ரேங்க் தெரிஞ்சிருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கான கொஸ்டின். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையின்படி மாநிலத்தின் மொத்த கடன் மற்றும் பொறுப்புகள் எவ்வளவு? ஆன்சர் 13.18 லட்சம் கோடி. ஸோ 13.18 லட்சம் கோடியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் மற்றும் பொறுப்புகள் எவ்வளவா இருக்கு? 13.18 லட்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ண அந்த வெள்ளை அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மொத்த கடன் வந்து 13.18 லட்சம் கோடி. அதுல மாநில அரசுடைய நேரடி கடன், ஸ்டேட் கவர்மெண்டுடைய நேரடி கடன் அப்படின்னு பார்த்தோம்னா அது 10 லட்சம் கோடியா இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுடைய கடன் 13.18 லட்சம் கோடியா இருக்கு. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும் பார்க்குறோம், 2021 to 2026 வரைக்கும் பார்க்குறோம்னா ஸ்டார்டிங் 2021 வந்து 5.13 லட்சம் கோடியா இருந்துச்சு மாநில அரசுடைய நேரடி கடன். அது அப்படியே டபுள் மடங்கா இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2026 எவ்வளோ 10 லட்சம் கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 2 மடங்கா அந்த கடன் ஆனது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வட்டி தொகை. போன 2025-26 நிதியாண்டுல நம்ம இந்த கடன் வாங்கினதுக்காக வட்டி செலுத்திருப்போம் இல்லையா, அது மட்டுமே எவ்வளவு செலுத்திருக்கோம்னா 67,050 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வருவாய் பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறைனா நமக்கு வரக்கூடிய வருவாய்க்கும் செலவுக்கும் இடையிலான வித்தியாசம். இதுல செலவு அதிகமா இருந்துச்சுன்னா தான் அது நம்ம வந்து வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். செலவு கம்மியா இருந்து நமக்கு வருவாய் அதிகமா இருந்திருக்கு அப்படின்னா அதை நம்ம வருவாய் உபரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வருவாய் பற்றாக்குறை தான் இருந்திருக்கு போன நிதியாண்டுல. எவ்வளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா 78,324 கோடியாக வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில வருவாய் பற்றாக்குறை மட்டும் 2.2%, 2.2% வருவாய் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 2031 தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில 18.2% பேர் வந்து முதியோர்களாக இருப்பாங்க. எண்ணிக்கை வந்து முதியோர்களோட எண்ணிக்கை 18.2% அதிகரிக்கும். அதாவது டிபெண்ட் ஆகக்கூடிய, அதாவது மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடிய பாப்புலேஷனோட எண்ணிக்கை தான் இது அதிகரிக்குதுன்னு காமிக்குது. இதை வந்து நம்ம டெமோகிராஃபிக் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வருவாய் பற்றாக்குறைங்கிறது 78,324 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில வருவாய் பற்றாக்குறையுடைய பெர்சன்டேஜ்ல நம்ம வருவாய் பற்றாக்குறை 78,000 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது பெர்சன்டேஜ்ல 2.2% இருக்கு, அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில. அதே மாதிரி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில சொந்த வரி வருவாய், நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரும் இல்லையா டாக்ஸ், அந்த சொந்த வரி வருவாயில ஜிஎஸ்டிபியோட ஒப்பிடும் போது எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5.45% இருக்கு. அதுக்கு முன்னாடி அதிகமா இருந்திருக்கு வருவாய், இப்ப கம்மியா இருக்கு இந்த சொந்த வரி வருவாய். அடுத்து அதே மாதிரி மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில நிலுவை கடன் சதவீதம்ங்கிறது 28.3% இருக்கு. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து மூலதன செலவினம், நம்ம வந்து மூலதனத்துக்காக செலவிடுவோம் இல்லையா, அது வந்து கேபிட்டல் செலவு பண்ணுவோம் இல்லையா, கேபிட்டல் ஸ்பெண்டிங், அது 1.44% குறைஞ்சிருக்கு. கேபிட்டல் அதிகமா இருக்கணும், ஆனா இங்க குறைஞ்சிருக்கு. அடுத்து மொத்த வருவாயில வந்து தவிர்க்க இயலாத செலவினம், இந்த செலவு கவர்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவிர்க்க இயலாத செலவினம் இருக்கும் இல்லையா, அது 64.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு செலவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இதுல காமிக்குது.
வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கு? 45,840 கோடியா இருந்திருக்கு. ஸோ 6 முக்கியமான இந்த வெள்ளையருக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுல 6 முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தோம்னா, மானியத்துடைய நேரடி கடன் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடியா இருக்கு. மொத்த கடன் அப்படின்னு பார்த்தோம்னா 13.18 லட்சம் கோடியா இருக்கு. அடுத்து வருவாய் பற்றாக்குறை வந்து 78,324 கோடியா இருக்கு. அடுத்து மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில மானியத்துடைய சொந்த வரி வருவாய் அப்படிங்கிறது 5.45% இருக்கு. அந்த பற்றாக்குறை இருக்கு இல்லையா, நமக்கு வருவாய் பற்றாக்குறை, அதை ஜிஎஸ்டிபியில பார்த்தோம் அப்படின்னா 2.2% இருக்கு. அடுத்து நம்ம செலவு பண்ணியாக வேண்டிய அளவுல இருக்கு அப்படின்னா எவ்வளவுக்கு அதாவது கவர்மெண்ட் இந்த செலவு பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 64.4% செலவுகளானது இருக்கு. இது வந்து மொத்த கடன் 13.18 லட்சம் கோடி. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 விட அதிகமாக பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிவாரண தொகை எவ்வளவு? ஆன்சர் 35,000 கோடி. ரீசெண்டா கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி திட்டம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுல 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து தள்ளுபடி வழங்கப்படும் சொல்லிட்டு அந்த ஸ்கீமை அறிவிச்சிருப்பாங்க. இப்போ அதை வந்து மறு ஆய்வு செஞ்சு ஒரு திருத்தம் பண்ணி மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன்னா இதுல பெரிய விவசாயிகள் பெனிஃபிட் அடைகிற மாதிரி இல்ல, 50,000 ரூபாய் மட்டும்தான் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதுக்கு மேல வாங்கியிருக்காங்கன்னா ஒரு நிவாரண தொகை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 75,000 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கின சிறு குறு பெரிய விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் டைம் பீரியட், இந்த டைம் பீரியடுக்குள்ள வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த தள்ளுபடி இருக்கும். அதாவது இப்போ போன வருஷம் மே மந்த்ல இருந்து இந்த வருஷம் February 28 வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல அந்த கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 75,000 ரூபாய் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடி கொடுத்துருவாங்க. 75,000க்கும் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் நிவாரணம், அதாவது தள்ளுபடி செய்வாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேம் அதே தான் இங்க இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 5,932.23 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய மின்சார தேவைகள், மின் தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடியில அமைக்கப்படும் அப்படின்னும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல். இந்தியா எந்த அமைப்பின் நிறுவனர் உறுப்பினராக உள்ளது? ஆன்சர் வந்து IORA, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன், அதாவது இந்திய பெருங்கடல் விளிம்பு நிலை நாடுகள் கூட்டமைப்புடைய ஃபவுண்டர் தான் இந்தியா, அதாவது கோ ஃபவுண்டர், துணை நிறுவனரா இருந்திருக்கு. இப்போ இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து 2 நாடுகளும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த IORA அப்படிங்கிற கூட்டமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் இந்த IORA கூட்டமைப்பை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இந்த கூட்டமைப்புல வந்து டயலாக் பார்ட்னரா, அதாவது உரையாடல் உறுப்பினராக ஜாயின் பண்றதுக்கு கனடா வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த IORA அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல் பக்கத்தில் உள்ள நாடுகள்கிட்ட ஒத்துழைப்பை ஏற்படுத்தணும், அவங்கள்ட்ட கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த IORA அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யார் யார் ஸ்டார்ட் பண்ணா? இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கூட்டமைப்புடைய 28வது மூத்த அதிகாரிகள் கூட்டம் அப்படிங்கிறது ரீசனா நடந்திருக்கு. அதாவது கமிட்டி ஆஃப் சீனியர் அபிஷியல்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நியூ டெல்லியில நடந்திருக்கு. ஏன் நியூ டெல்லியில இந்த வருஷம் நடக்குதுன்னா, இந்த வருஷம் தலைமை பொறுப்பை நம்ம இந்தியா தான் ஏற்றிருக்கு, இந்த IORA உடைய தலைமை பொறுப்பை. அதனாலதான் நியூ டெல்லியில இந்த கூட்டமானது நடந்திருக்கு. கவனிங்க, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன் IORA, இந்திய பெருங்கடல் விளிம்பு நிலை நாடுகளுடைய கூட்டமைப்பு. இது 1997 மார்ச் 6 தொடங்கப்பட்டது. யாருனால தொடங்கப்பட்டது? இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கானால தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா மொரீஷியஸ்ல எபேன் சிட்டில இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 23 நாடுகள் இருக்கு. இதுல புதுசா ஜாயின் பண்றதுக்காக, மெம்பரா இல்லாம டயலாக் பார்ட்னரா ஜாயின் பண்றதுக்காக கனடா வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த IORA உடைய தலைமை பொறுப்பு ஏற்றுள்ள நாடு எதுனா நம்ம இந்தியா. 2025ல இருந்து 27 வரைக்கும் யார் தலைமை பொறுப்புனா நம்ம இந்தியா தான் தலைமை பொறுப்பு இருப்பாங்க. டயலாக் பார்ட்னரா ஏற்கனவே வந்து இங்க 12 நாடுகள் இருக்கு.
உறுப்பு நாடுகளா 23 நாடுகள், டயலாக் பார்ட்னரா 12 நாடுகள் இருக்கு. அதுலதான் இன்னொரு நாடா கனடா ஜாயின் பண்றதுக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க. ஸோ அது சம்பந்தமான ஒரு மாநாடு தான் இப்போ புதுதில்லியில நடந்திருக்கு. மூத்த அதிகாரிகள் குழு கூட்டம் 28வது பதிப்பு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஆதார் சட்டத்தின் எந்த பிரிவு ஆதார் குடியுரிமைக்கான சான்று அல்ல என்று கூறுகிறது? ஆன்சர் செக்ஷன் 9. ஸோ ஆதார் சட்டம் இருக்கு இல்லையா, ஆதார் சட்டத்துடைய பிரிவு 9 செக்ஷன் 9ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஆதாரை நம்ம குடியுரிமைக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆதார்ங்கிறது குடியுரிமைக்கான சான்று கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. ஆனா சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொண்டிருப்பாங்க நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸ்பெஷல் இன்டென்சிஃபைடு ரிவிஷன் சொல்லிட்டு சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்துச்சு இல்லையா, அப்பெல்லாம் வந்து ஆதார குடியுரிமைக்கான சான்றா எடுத்துக்கலாம்னு சொல்லி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல எல்லாம் மனு கேஸ் போயிருந்துச்சு. உச்சநீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஆதார் சட்டத்திலே, இது வேற எங்கேயும் இல்லை, ஆதார் சட்டத்திலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க செக்ஷன் 9ல ஆதாரை நம்ம ஒரு குடியுரிமைக்கான சான்றை எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2023 ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா UIDAI, அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸோ தனிநபர் அடையாள ஆணையமே வந்து 2023ல ஆதார்ங்கிறது குடியுரிமைக்கான சான்று கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. அது ஒரு அடையாளத்துக்கான சான்று மட்டும்தான் அப்படிங்கிறத அங்கே தெளிவுபடுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட், குடியுரிமைக்கான சான்றாகவோ அல்லது வசிப்பிடத்திற்கான சான்றாகவோ இந்த ஆதாரை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது, அப்புறம் ஸ்கூல்ல போய் சேர்க்கறது, பிள்ளைங்களை வந்து சேர்க்கறது, அடுத்து பிறப்பு சான்றிதழ் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஆதார் கார்டை யூஸ் பண்றாங்க இப்போ நடைமுறையில. அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஆனா நடைமுறையில இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது. நெக்ஸ்ட், தேர்தல் விவரங்கள் சம்பந்தமான நடைமுறைகள்ல மாற்றத்தை கொண்டு வருவது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசுகிட்டையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டையும் வலியுறுத்தி இருப்பாங்க. ஸோ அதனாலதான் அது சம்பந்தமான பதிலை நீங்க தெரிவிங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருப்பாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட், நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் பருவமழை முன்னேற்றம் தடைபட்டதால் நாடு முழுவதும் மழைப்பொழிவு பற்றாக்குறை எவ்வளவு பதிவானது? ஆன்சர் 35%. ஸோ இப்போ பருவமழை இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குல, தென்மேற்கு பருவமழை. இப்போ தென்மேற்கு பருவமழை ஜூன்ல இப்போ ஸ்டார்ட் ஆனதோட அந்த ஸ்பீட்ல எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த பருவமழையில தெரியாம ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க 35% மழைப்பொழிவு, இயல்பா பெறக்கூடிய மழைப்பொழிவை விட நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. 35% மழைப்பொழிவு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக இந்திய வானிலை மையமானது தெரிவிச்சிருக்கு. ஸோ மொத்தமா நம்ம நாடு முழுக்க பார்த்தோம்னா இந்த பருவமழை அப்படிங்கிறது முன்னேறாம 35% வந்து நமக்கு பற்றாக்குறை, மழை பற்றாக்குறைங்கிறது ஏற்பட்டிருக்கு. மத்திய இந்தியாவில 63% வந்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கிழக்கு வடகிழக்குல 43%, தெற்கு தீபகற்பத்துல 14% மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மழை பற்றாக்குறை ஏற்பட்டதற்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூப்பர் எல்னினோவா இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இந்த இயர் எல்னினோன்னு சொல்லி பார்த்தோம். அதை விட சூப்பர் எல்னினோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கெஸ் பண்றாங்க. சூப்பர் எல்னினோ அப்படின்னா என்னன்னா, இப்போ பசிபிக் பெருங்கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்பை விட அதிகமா இருந்துச்சுன்னா எல்னினோ உருவாகும்னு சொல்லி பார்த்திருக்கோம். இயல்பை விட 2% அதிகமா இருக்கு அந்த வெப்பநிலை அப்படின்னா அதுதான் நம்ம சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்றோம். சூப்பர் எல்னினோ வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மழைப்பொழிவெல்லாம் குறைஞ்சிரும், மழைப்பொழிவு இருக்காது, வறட்சியான நிலையானது ஏற்படும். நெக்ஸ்ட், நேஷனல் G7 மாநாட்டில் இந்தியா சார்பாக பங்கேற்ற தலைவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ இப்போ பிரான்ஸ்ல AVNCGல வந்து இந்த G7 உச்சி மாநாடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, அதுல இந்தியா சார்பில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. G7ல நம்ம இந்தியா ஒரு மெம்பர் கண்ட்ரி கிடையாது. இருந்தாலும் மாநாட்டின் போது பாத்தீங்கன்னா அழைப்புதல் வழங்குவாங்க, இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க. 52வது உச்சி மாநாடு இந்த வருஷம் நடக்கிறது. இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் டுகெதர் டு அட்ரஸ் மேஜர் இன்டர்நேஷனல் சேலஞ்சஸ், அதாவது முக்கிய சர்வதேச சவால்களை எதிர்கொள்வதற்காக ஒருங்கிணைந்து செயல்படுதல். அதான் வந்து இந்த வருஷம் தீம், இந்த G7 மாநாட்டுக்கான தீம். ஸோ அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து டிஃபென்ஸ்.
எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் எவ்வகை பயிற்சி? ஸோ இது ஒரு விமானப்படை பயிற்சி. ஆன்சர் வந்து வான்படை போர் பயிற்சி. இப்போ ஆஸ்திரேலியன் ராயல் ஏர்ஃபோர்ஸ் தான் வந்து, அதாவது ஆஸ்திரேலியன் ராயல் விமானப்படை சார்பில் தான் இந்த பிட்ச் பிளாக் பயிற்சி அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க. இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக்ல வந்து நம்ம இந்தியாவுடைய விமானப்படையும் பங்கேற்கிறாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் பங்கேற்கிறாங்க, IAF. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஸ்திரேலியன் ராயல் ஏர்ஃபோர்ஸ், அதாவது ஆஸ்திரேலியன் ராயல் விமானப்படையினால இது நடத்தப்படுது. 19 நட்பு நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இதுல பங்கேற்கிறது. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ராணுவ பணியாளர்களும் இதுல வந்து பங்கேற்கிறாங்க. இந்திய விமானப்படையும் இதுல பங்கேற்குது. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். புவியியல் குறியீடு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகள் செல்லுபடியாகும்? ஸோ ஆன்சர் 10 years. ஸோ புவிசார் குறியீடு ஒரு பொருளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் கிடைக்கக்கூடிய அல்லது விளைவிக்கப்படக்கூடிய அல்லது தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, GA டேக். அதை புவிசார் குறியீடுன்னு தமிழ்ல சொல்லுவோம். அது ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10 yearsக்கு அது செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் அப்படின்னா ரினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த போயா புடவை மற்றும் துணி, அப்புறம் குச்சாய் பட்டு புடவை, ஜார்க்கண்டோடைய மூங்கில் கைவினை பொருள், இந்த மாதிரி ஒரு 11 பாரம்பரிய பொருட்களுக்கு GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அசாம் மாநிலத்திலேருந்து ஒரு 4 பொருட்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார்பி ஆங்லாங் கைத்தறி பொருள், அப்புறம் அசாம் பிஹு பெப்பா மூங்கில் கைவினை பொருள், அப்புறம் தேவூரி கைத்தறி பொருள் சொல்லிட்டு அசாம்லேருந்து 4 பொருட்களுக்கு GI டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ GIக்கான இந்த சட்டம் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999 கொண்டு வரப்பட்டதுதான் இந்த GIக்கான சட்டம். ஸோ அதன்படி தான் GI டேக் கொடுக்குறாங்க. ஒரு பொருளுக்கு கொடுத்துட்டாங்க GI டேக் அப்படின்னா அது 10 yearsக்கு செல்லுபடி ஆகும். அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ புகழ்பெற்ற மாண்ட் நாட்டுப்புற பாடகி காவிரி தேவி வந்து காலமாயிருக்காங்க. அப்புறம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சகமானது திறன் இந்தியா பயணத்துடைய 12 ஆண்டுகளை நிறைவு பண்ணிருக்கு. ஒருங்கிணைந்த மின்சார நிதி நிறுவனத்தை உருவாக்குறதுக்காக REC லிமிடெட் நிறுவனமானது PFCயோட இணைகிறதுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து 17th June கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், 17ஆம் தேதி ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனை வந்து நம்ம ஃபாஸ்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டெலிகிராம் செயலியை தற்காலிகமாக தடை செய்வதற்காக மத்திய அரசு பரிந்துரை செய்த அமைப்பு எது? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பரிந்துரை அளிச்சிருப்பாங்க. இதோடைய நிறுவனர் தான் பாவெல் துரோவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல. இந்த கொஸ்டின் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. 2026ஆம் ஆண்டுக்கான உலக அமைதி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 127வது இடம். தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையின்படி மாநிலத்தின் மொத்த கடன் மற்றும் பொறுப்புகள் எவ்வளவு? ஆன்சர் 13.18 லட்சம் கோடி. கூட்டுறவு வங்கிகளில் 75,000 விட அதிகமாக பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிவாரண தொகை எவ்வளவு? ஆன்சர் 35,000 ரூபாய். இந்தியா எந்த அமைப்பின் நிறுவனர் உறுப்பினராக உள்ளது? ஆன்சர் IORA, இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். ஆதார் சட்டத்தின் எந்த பிரிவு ஆதார் குடியுரிமைக்கான சான்று அல்ல என்று கூறுகிறது? செக்ஷன் 9. இந்தியாவில் பருவமழை முன்னேற்றம் தடைபட்டதால் நாடு முழுவதும் மழைப்பொழிவு பற்றாக்குறை எவ்வளவு பதிவானது? ஆன்சர் 35% வந்து பதிவாயிருக்கு. G7 மாநாட்டில் இந்தியா சார்பாக பங்கேற்ற தலைவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. எக்ஸசைஸ் பிட்ச் பிளாக் எவ்வகை பயிற்சி? ஆன்சர் வான்படை போர் பயிற்சி. புவியியல் குறியீடு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து எத்தனை ஆண்டுகள் செல்லுபடி ஆகும்? ஆன்சர் 10 years வந்து செல்லுபடி ஆகும். இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.